வணக்கம். வண்ணங்களின் திருவிழா ஹோலி பண்டிகை. வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தரப்பு மக்களாலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத பௌர்ணமி தினத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பெறுகிறது. மக்களிடம் புன்னகையையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டுவதே ஹோலி பண்டிகையின் முக்கிய நோக்கம். அதுபோல வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக இப்பண்டிகை அமைகிறது. ஹோலி பண்டிகை இரண்யகசிபு என்ற அசுரனின் மகனாக பிறந்தவன் பிரகலாதன். கருவில் இருக்கும்போதே நாரதரால் நாராயணரின் நாமத்தை கேட்டறிந்தவன். அதன் காரணமாக பிரகலாதன் பிறந்தது முதலே நாராயணரின் மேல் பக்தி கொண்டவராக இருந்தார். ஆனால் அது அவனது தந்தை இரண்யகசிபுவுக்கு பிடிக்கவில்லை. மகன் என்றும் பாராமல் பிரகலாதனை பல கொடுமைகள் செய்து வந்தான். இதன் ஒரு கட்டமாக பிரகலாதனை தீயிலிட்டு கொளுத்த உத்தரவிடுகிறான். இதற்காக தன் சகோதரி ஹோலிகாவை அழைக்கிறான். குழந்தைகளை கொன்று தின்னும் அவள் மிகுந்த சக்தி படைத்தவள். நெருப்பு கூட அவளை எரிக்க முடியாது. எனவே பிரகலாதனை மடியில் வைத்துக்கொண்டு தீக்குள் புகுமாறு இரண்யகசிபு ஹோலிகாவுக்கு கட்டளையிட்டான். சகோதரனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஹோலிகா பிரகலாதனை அணைத்தபடி தன் மடியில் வைத்துக்கொண்டு மரக்கட்டையின் மேல் அமர்ந்தாள். இந்த மரக்கட்டைக்கு தீ மூட்டப்பட்டது. அக்னி ஜுவாலைகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. ஒரு கட்டத்தில் படர்ந்து எரிந்த தீயில் எரிந்து ஹோலிகா சாம்பலானால். பிரகலாதனோ சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தான். இறை சக்தியின் முன் தீய சக்திகள் அழிந்து போகும் என்ற உண்மையை இறைவன் உணர்த்தினார். இந்நாளே ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்பெறுவதாக ஒரு கதை உண்டு. அதாவது நல்லனவற்றுக்கு என்றும் அழிவு கிடையாது, தீயவற்றுக்கு என்றும் வாழ்வு கிடையாது என்பதை விளக்குவதே ஹோலி பண்டிகை. தீமை அழிந்து நன்மைகள் கிடைப்பதால் உள்ளம் துள்ளுகிறதல்லவா? அதையே ஹோலி பண்டிகையின் போது செய்யப்படும் கொண்டாட்டங்கள் உணர்த்துகின்றன. நம்மிடம் உள்ள தீமைகளை நீக்கி நன்மைகளை அருளுமாறு இறைவனிடம் வேண்டுவோம். வட மாநிலங்களில் இந்த பண்டிகையை வண்ணமயமாக கொண்டாடுகிறார்கள். ஹோலி பண்டிகை அன்று ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கலர்பொடிகளை தூவியும் வண்ண நீரை பீச்சி அடித்தும் திலகமிட்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். இந்த பொடி காற்றில் உயர பறந்து தேவர்களையும் மகிழ்விப்பதாக ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.